கிளிநொச்சியில் மக்களுக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் இடையே மோதல், 14 பேர் சிறையில் அடைப்பு. கிளிநொச்சி மியாழ்புரம் பகுதியில் விசேட அதிரடி படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 14 பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட அதிரடி படையினருடன் ஏற்பட்ட மோதலில் குழந்தைகள், முதியோர்கள், பாடசாலை மாணவிகள் என 14 பேர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மியாழ்புரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள் உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது பொதுமக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த மோதல் சம்பவத்தை அடுத்து நீதிமன்ற அறிவிப்பின்படி சிறு குழந்தைகள் 2, அவர்களது தாய் தந்தை, பாடசாலை மாணவிகள் 2 மற்றும் முதியவர்கள் என 14 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒல்லியனுக்கு கொடுத்தா சரி, எல்லாம் இந்த ஒல்லியன் பொலிசில துல்லாஜிதான் பாருங்க பாருங்கடா நாசமா போறோம். 8 மாதங்களின் பின்னர் இடம்பெற்ற வவுனியா மாநகர சபை அமர்வில் அமளித்தும் மொழி. உயர் நீதிமன்ற உத்தரவின்படி 8 மாதங்களுக்கு பின்னர் இன்று இடம்பெற்ற வவுனியா நகர சபையின் அமர்வில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது முதல்வர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளமையால் அவர் தலைமையில் இக்கூட்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம் எனவே அதனை குளிர்நிலை விவாதமாக முன்னெடுக்குமாறு எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் கோரியுள்ளனர். இதனால் சபையில் ஆளும் எதிர்ப்பு உறுப்பினர்களுக்கிடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு குழப்பத்துடன் சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பதில வழங்கியதுக்கு அப்புறம் சபையை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முன்வைத்த அவ்வளவு கேள்விகளுக்கும் தகுந்த பதிலளிக்கப்பட்டிருக்கு. அந்த பயங்கரவாத தடை சட்டம் ஏனி இல்லை, அதற்கு பதிலாக புதிய சட்டம். ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் சட்ட மறுசீரமைப்புகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கும் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தற்போதைய சமூகத்துக்கு பொருத்தமான வகையில் இந்த புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் திட்டமிட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதற்கும் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் எதிர்பார்ப்பதாக
ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் தொடரும் அகழ்வு பணிகள். இன்று பல புதிய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் இன்றைய அகழ்வின் போது மேலும் 7 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரை 412 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. எனக்கு ஓய்வூதியம் கூட இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், கவலையுடன் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி. தான் தற்போது தீவிர அரசியலில் இருந்து விலகி இருப்பதால் இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தால் தனக்கு மகிழ்ச்சி என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு தற்போதைய ஓய்வூதியம் உள்ளிட்ட எந்த ஒரு கொடுப்பனவுகளும் முழுமையாக கிடைப்பதில்லை என்றும் கவலையுடன் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் QR முறைமை நீக்கப்படாது, வெளியானது முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நுகர்வை தொடர்ந்து திறம்பட நிர்வகிக்கும் நோக்குடனேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் DA ராஜகருண குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு. அடுத்த கட்ட கொடுப்பனவு தயார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான இந்த மாத கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூன் மாத கொடுப்பனவுகள் நாளை 23ஆம் திகதி முதல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த 2ஆம் கட்டத்தின் கீழ் மொத்தம் 2,70,025 குடும்பங்கள் நிதி பலன்களை பெற தகுதி பெற்றுள்ளன. மேலும் அஸ்விஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாதத்துக்குரிய கொடுப்பனவு கடந்த 18ஆம் திகதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவர் அவ்வளவு அவமானப்படுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்ட போதும் கூட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே தான் வெளியேறினால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான முடிவு எடுக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு அவர் அத்தனையையும் சகித்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து அந்த முடிவுக்கு வந்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இதனால் அவர் கொதித்து போன நிலையிலே தொடர்ந்தும் தலைவரை ஆத்திரப்படுத்தி அவர் ஒரு வன்முறையாளனாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இந்த தேவை என்பது வந்து ஸ்ரீலங்கா அரசுக்குத்தான் நின்றிருக்கின்றது. அனுர அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வந்து அங்கஜன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெல்லிப்பளை பிரதேச கூட்டத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போதும் கூட இந்த விடயங்கள் பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்களை விவாதிக்க விடாமல் தையிட்டி விடயம் தொடர்பாக பேசப்பட்ட பொழுது வந்து தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நீங்கள் தெளிவாக வந்து ஒரு முடிவெடுத்து தெல்லிப்பளை பிரதேச செயலாளருக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து அந்த காணிகள் அளவீடு செய்து மக்களுக்காக ஒப்படைக்கப்படும், அந்த நோக்கத்திற்காக அளவீடு செய்வதற்கு வந்து இந்த நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை தாருங்கள் என்று சொல்லி ஒரு டிஎஸ் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை டிசிசி கூட்டம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குழப்பமடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கருத்து சொல்ல விடாமல் வந்து தொடர்ச்சியாகவே குழப்பிக் கொண்டிருந்தார். அதுவும் அந்த NPP அரசாங்கத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதனை சந்திரசேகரன் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்.